கிளியரா தெரியல, கொஞ்சம் கிட்ட காமிங்க. என்ன சொல்ல வரேன்னு பாக்குறீங்களா? பிரெக்னன்சி ஸ்கேன் பண்றப்ப சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க இன்டர்னல் ஸ்கேன், வெஜினல் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே மதர்ஸ் வந்து சில பேர் ரொம்ப ஆங்ஷியஸா, ஐயோ பண்ணணுமா டாக்டர், அது வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிட்ட இருக்கப்ப நம்மளால கிளியரா பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி டிரான்ஸ் அப்டாமினல் வயிறு வழியா பார்க்குறப்ப சில சமயம் நமக்கு இன்னும் கூட சில இன்ஃபர்மேஷன் வேணும். அது முக்கியமா லோயர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவோம். அதுல முக்கியமா 3 இண்டிகேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒன்று வந்து சர்விக்ஸோட லென்த்தை மெஷர் பண்றது. சர்விக்ஸ் வந்து லாங் அண்ட் க்ளோஸ்டா இருக்கப்ப அந்த பிரெக்னன்சி வந்து முழு மாசம் வரைக்கும் கேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படின்னா உங்க குழந்தை வந்து உள்ள எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாலும் அந்த கர்ப்பப்பை வாய் வந்து கரெக்டா க்ளோஸ்டா இருக்கா, அந்த லென்த் நார்மலா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது பிளசண்டல் லொகேஷன். சில பேஷண்ட்ஸ்க்கு பிளசண்டா வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த மாதிரி கீழே இருக்கப்ப எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பிளசண்டாக்கும் அந்த ஆஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து டேட்டிங் ஸ்கேன். பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய அந்த ஸ்கேன்ல பேபியோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸாக்டா டெலிவரி டேட்டை வந்து மார்க் பண்ணி பேஷண்ட்க்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர சில காரணங்களுக்காகவும் வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புரியுதா? டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், இன்டர்னல் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட பேபியோட வெல்பீயிங்காக பண்ணக்கூடியது. அப்படி இருக்கப்ப எந்த மதரும் இனிமே டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஹாப்பி மதர்ஹுட், என்ஜாய் யுவர் பிரெக்னன்சி. நன்றி, வணக்கம்.